வணக்கம். தமிழும் மரபும். தமிழர்களுக்கென்று ஒரு தனி மரபுண்டு என்பதை இந்த உலகம் அறிந்திருக்கிறது. அதில் ஒன்று வாய்மை. வாய்மை என்பது தமிழனுடைய மரபிலே உலகத்திற்கு எடுத்துக்காட்டான வகையில் அது விளக்கப்பட்டிருக்கிறது. வாய்மை என்று சொன்னால் நம்மெல்லாம் அறிந்தது உண்மை என்று தான் பேசுகிறோம். ஆனால் அதையும் தாண்டி வள்ளுவன் சொல்கிறான், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று என்று சொல்கிறான். வேறு எந்த அறங்களை நீங்கள் செய்யவில்லை என்றால் பரவாயில்லை, பொய் சொல்லாமல் இருந்தால் போதும் என்று சொல்கிறான். அதே வள்ளுவன் பொய் என்பதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கின்ற பொழுது இன்னொரு விளக்கத்தை தருகிறான். பொய் கூட வாய்மைக்கு சமமானது என்று பொய் சொல்லச் சொல்கிறான். பொய் சொல்லச் சொல்வது என்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? தமிழருடைய மரபிலே இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். பொய் சொல்ல சொல் என்று சொல்கின்ற பொழுது எந்த இடத்திலே எதற்காக என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. எனவே பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின், புரை என்றால் குற்றம், புரை தீர்ந்த நன்மை என்று சொன்னால் குற்றமற்ற நன்மையை தருமானால் அந்த நன்மையை தருகின்ற அந்த பொய் வாய்மையை விட மேலானது என்பதுதான் தமிழருடைய மரபு. அதுதான் முதன்மையாக நாம் கருத வேண்டும். ஒரு சங்க இலக்கிய பாட்டு. ஒரு தலைவன் தலைவியினுடைய அழகை கண்டு மயங்கி அவளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக ஒரு பாட்டை பாடுகிறான். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், திருவிளையாடல் படத்திலே செம்பக பாண்டியனுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டதை போல சொல்லி அந்த ஐயத்தை தீர்ப்பதற்கு பாட்டு எழுதி வருமாறு கேட்பதாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் சிவபெருமான் எழுதி கொடுக்க தருமியனும் புலவன் கொண்டு வந்து கொடுப்பதாக அந்த பாட்டு அமைந்திருக்கிறது. என்ன பாட்டு? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கிளிய நட்பின் செறியேற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே என்பது அந்த பாட்டு. பாட்டினுடைய பொருள் என்ன? ஒன்றுமல்ல, தலைவி கூந்தலிலே பூச்சூடி இருக்கிறாள். அந்த பூவை சுற்றிலும் வண்டு மொய்த்து கொண்டிருக்கிறது. அந்த வண்டை பார்த்து அந்த தலைவன் பேசுவது போல இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. என்ன கேள்வி கேட்கிறான்? இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பூக்களிலும் சென்று நீ தேனெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எனவே இந்த பூக்களை பற்றியெல்லாம் உனக்கு நன்றாக தெரியும். நான் கேட்கின்ற கேள்விக்கு நீ பதில் சொல், உண்மையை சொல் என்று கேட்டுவிட்டு சொல்கிறான், என் தலைவியினது கூந்தலின் நறுமணத்தை விட நீ சிறந்த பூவினுடைய நறுமணத்தை நீ பார்த்திருக்கிறாயா, அறிந்திருக்கிறாயா என்று கேட்கிறான். எப்படிப்பட்ட ஒரு கேள்வி பாருங்கள். பூக்களினுடைய மனத்தை விட கூந்தலின் மனம் மிக சிறப்பாக இருப்பது என்பது அந்த பாண்டியனுடைய அந்த கூற்று. அடிப்படை அங்கே என்ன கவனிக்க வேண்டியது என்று கேட்டால், அவன் தன் தலைவியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அவ்வாறு பேசுகிறான். எனவே அங்கே பார்க்கப்பட வேண்டியது தலைவினுடைய மகிழ்ச்சிக்காக அவன் சொல்லக்கூடிய புனைந்துரையாக நாம் அதை கொள்ள வேண்டும். அதிலே பொய் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா, அது உண்மைதானா என்கின்ற ஆராய்ச்சியே தேவையில்லை. அங்கே அன்பிலே ஆராய்ச்சி வரக்கூடாது, காதலிலே ஆராய்ச்சி கூடவே கூடாது. அப்படிப்பட்ட அந்த மரபு தான் தமிழருடைய மரபு. ஆனால் வடமரபிலே அர்ச்சந்தனுடைய கதையிலே என்ன சொல்லப்படுகிறது? பொய்யே சொல்லாமல் நாட்டை இழந்து நாட்டு மக்கள் துன்பப்படும்படியாக சூழலை உண்டாக்கி மனைவியை இழந்து, மனைவி சுடுகாட்டிலே தன் பிள்ளை இறந்து அங்கே அடக்கம் செய்ய வருகின்ற பொழுது அவளிடமே கூலி கேட்கக்கூடிய அளவிற்கு அவலத்தை சந்திக்கிறான் அரிச்சந்திரனும் அவனை சார்ந்தவர்களும். எதற்காக? ஒரே ஒரு பொய் சொல்ல மறுத்ததனால். அடிப்படையை யோசித்து பாருங்கள். பொய் சொல்வதென்பது தீமை உண்டானால் பொய் சொல்வதை தவிர்க்க வேண்டும். ஆனால் அதிலே நன்மை உண்டாகுமானால் அந்த பொய்யை சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது என்பது தான் தமிழருடைய மரபு. நான் சொல்கிறேன் ஒரு சின்ன கதை. நான் அறிந்த பொழுது ஒரு குடிகாரன் தன்னுடைய மனைவியை அடிப்பதற்காக மதி மயங்கி அவன் விரட்டி வருகிறான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த பெண்மணி எனக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறாள். நான் அரிச்சந்தனுடைய மரபை பின்பற்றி அவளை காட்டி கொடுப்பதா, பொய் சொல்ல மாட்டேன் என்று, இல்லை தமிழருடைய மரபை பின்பற்றி அவள் இங்கு இல்லை வேறு எங்கேயோ சென்று விட்டால் நீ தேடிப்பார் என்று அந்த ஆபத்திலிருந்து அவளை காப்பதா என்பதை நன்றாக சிந்தித்து பாருங்கள். எனவே இங்கே வாய்மை என்பது என்ன, பொய்மை என்பது என்ன என்று நீங்கள் பிரித்து பார்த்தால் தெரியும். நான் சொன்னது பொய்தான், அவனிடத்திலே நான் சொன்னது பொய்தான் என்றாலும் கூட அந்த பொய்யினால் என்ன கேடு விளைந்தது? நிச்சயமாக எதுவுமே இல்லை. அந்த பெண்ணை நான் காப்பாற்றியிருக்கிறேன். எனவே ஒரு பெண்ணினுடைய உயிரை காப்பாற்றுகின்ற அந்த பொய்யானது வாய்மை விட மேலானது என்பதுதான் தமிழருடைய மரபு. ஆனால் வடமரபிலே எத்தனை தீமைகள் நடந்தாலும் நான் உண்மையைத்தான் பேசுவேன் என்று பிடிவாதம் செய்வதென்பது வரட்டுத்தனமான வாதமாகத்தான் நான் பார்க்கிறேன். எனவே தமிழருடைய மரபு அவ்வளவு சிறப்பானது. நம்முடைய பிள்ளையை, நம்முடைய மனைவியை கொஞ்சுகின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது எத்தனையோ பொய்களை சொல்கிறோம். சின்ன சின்ன பொய்களில்தான் அன்பு, மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கிறது. இதைத்தான் தமிழன் கண்டுபிடித்திருக்கிறான். மகிழ்ச்சிக்கு
அந்த மகிழ்ச்சி, குறைவில்லாத மகிழ்ச்சிக்கு, தீங்கில்லாத மகிழ்ச்சிக்கு பொய் சொன்னாலும் பரவாயில்லை, அது வாய்மையை விட சிறப்பானது என்பதுதான் தமிழருடைய மரபு. வாய்மை எனப்படுவது பிறருக்கு தீங்கி செய்யாத நல்ல சொற்களை சொல்வதுதான் வாய்மை. அது பொய்யாக கூட இருக்கலாம். இந்த பொய் பிறருக்கு நன்மை தருமானால், கெடுதலில்லாத நன்மையை தருமானால், அந்த பொய் வாய்மையை விட எவ்வளோ மேலானது என்பதுதான் தமிழருடைய மரபு.